எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேச நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஓகே. ரெசிஸ்டன்ட் பயஸ். ரெசிஸ்டன்ட் பயஸ் அப்படின்றது இப்ப நம்ம மனசுல ஏதோ ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. இத நான் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இத நான் பண்ணக்கூடாதுன்றத என்னால பண்ண முடியும் அப்படின்றத முதல்ல உங்க வில் பவர் மேல கான்ஃபிடன்ஸ் வச்சு நீங்க நம்புறீங்கல்ல. ஸோ இதுதான் நம்ம ரெசிஸ்டன்ட் பயஸ் அப்படின்னு சொல்றோம். அ இது வந்து நம்மளோட ரெசிலியன்ட் நேச்சர வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு பேஸ் டூல் மாதிரி அ அமையுது. ஸோ ஏதோ ஒரு காரியம் வந்து உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இது நல்லதில்ல, இது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆ நம்ம எதிர்பார்க்குற அந்த சேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல நடக்கணும். ஸோ அந்த சேஞ்ச் நம்ம மைண்ட்ல நடந்துருச்சு அப்படின்னா, அது நம்ம உடம்புலயா இருக்கட்டும், இல்ல நம்மளோட மனசுலயா இருக்கட்டும், அது ஈஸியா ஆ மாறிடும். ஸோ அ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது பேரு வந்து ரெசிலியன்ட் பயஸ். ஸோ இத நீங்க அழகா யூஸ் பண்ணலாம். உங்களோட ரெசிலியன்ட் நேச்சர பில்ட் பண்றதுக்கு. ஸோ நான் நல்ல சிங்கர் ஆயர், உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.